ஆராய்ச்சி நிலைய பொறுப்பாளர்களுக்கும் மற்றும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சென்ற மீட்டிங்கில் பேசியிருந்தேன். ஜாதகம் ஏன் பார்க்க வேண்டும் என்ற தலைப்பில் பேசியிருந்தேன். நான் பேசக்கூடிய எண்ணத்தில் வல்ல ஆடியன்ஸாக தான் வந்தேன், பேச வச்சாங்க, அதனால் எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன். இப்போது இந்த தடவை ஜோசியம்னா என்ன அப்படின்ற ஒரு இது, ஏன் ஜோசியத்தை எழுதி வைக்கணும் பார்க்கணும் அப்படிங்கிறத ஒரு சிம்பிளான ஒரு இதில் சொல்லிடுறேங்க. இப்போது ஏற்கனவே முதல்ல ஜோதிடர்கள் எல்லாமே முதல்ல எழுதக்கூடிய ஒரு இது, ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்த்தனி குலசம்பதாம் பதவி பூரிய புண்ணியனாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிக்கா, இதை எழுதிட்டு தான் எழுதுவாங்க. இது என்ன இதனுடைய அர்த்தம் அப்படின்னு சொன்னால், பூமியில் பிறந்துள்ள இந்த ஜீவன் முற்பிறவிகளில் தான் செய்த பாவ புண்ணியத்தின் பயனாக இந்த மானுட ஜென்மம் எடுத்து அதற்குரிய பலன்களை அனுபவிக்க இருப்பதனை இந்த ஜாதகத்தில் எழுதப்படுகிறது. இது தாங்க இதனுடைய ஒரு கருத்து. இது வடமொழியில் இருக்கக்கூடிய ஒரு பாடல். இதை நம்ம தமிழில் சொல்ல இதுதான் இதனுடைய ஒரு அர்த்தம். இது அடுத்தது, ஜோதிடம் என்பது ஒரு மனிதனின் நன்மை தீமை சாதகம் பாதகம் ஆகியவற்றை சோதித்து அறியக்கூடிய இடம். அதுக்கு பேர் தான் ஜோதிடம், பார்க்கக்கூடிய இடம். இது ராசி கட்டம், மற்ற கோள்களினுடைய நிலை, மற்ற அனைத்தையும் கணக்கீடுகள் எல்லாத்தையும் பார்த்து நன்மை தீமையை பின்னாளில் ஏற்கப்படக்கூடிய நன்மை தீமையை முன்கூட்டியே அறிய பயன்படுத்தப்படுகிறது. ஜோதிடம் அப்படின்றது எப்போ வந்ததுன்னா, மனிதன் தோன்றிய காலத்திலேயே ரிஷிகளாலும் முனிவர்களாலும் இறைவனால் அனுப்பப்பட்ட தூதர்களாலும் பாடப்பட்ட பாடல் ஒளிவில் இருந்தது ஜோதிடம். தற்போது கம்ப்யூட்டரில் இதை நம்ம ஏற்றி துல்லியமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். அப்பொழுது நாளிகை நிமிடம் வினாடி என்று வைத்துதான் நம்ம பார்த்து கொண்டிருந்தோம். அப்போது தவறுகள் நிறைய வந்ததால் பலன்களும் சரியாக வந்ததா என்று சொல்ல முடியாது. இப்போது இந்த கம்ப்யூட்டர் வந்துவிட்டதால் எந்த இடம், எந்த அச்சராக தீர்க்கராக பிறந்த நிமிஷம் எல்லா கையிலையும் எனக்கு செல் இருக்குது. அதனால் எல்லாரும் துல்லியமாக நாம் கணிதத்தை பார்க்குறோம். அதுவும் இல்லாமல் ஜோதிடம் என்பது அனைவராலும் கற்றுக்கொள்ளலாம். ஆனால் பலன்கள் கூறுவது இறையருள் பெற்ற ஒருவரால் தான் முழுமையாக பலனை கூற முடியும் என்பதை நான் சொல்லவில்லை, பல்கலைக்கழக பாடத்திட்டத்தில் சொல்லியிருக்கிறார்கள். இதுதான் உண்மை. ஆக ஜோதிடம் யார் வேணாலும் படிக்கலாம், ஒன்றாவது படிக்காதவங்க கூட படிக்கலாம். ஏன்னா அப்போ பண்ணவங்க தவ முனிவர்கள் யாரும் இப்போ கிளாஸ் இல்லை, யூனிவர்சிட்டி இல்லை. இப்போ அவ்வளவு ஏன் திருவள்ளுவர் கிபி 2ஆம் நூற்றாண்டில் பிறந்திருக்கிறார், மயிலாப்பூரில் தான் இருந்திருக்கிறார். அன்று 1330 திருப்பாக்கள் எழுதியிருக்கிறார். எந்த யூனிவர்சிட்டியில் படித்தார்? யூனிவர்சிட்டியே இல்லையே. அவர் கடவுளின் தூதராக இருக்கலாம் என்று நான் கருதுகிறேன். இயற்கையால் படைக்கப்பட்டவர், நுண்ணிய நூல் பல கற்பினும் இயற்கை அறிவே மிகும் என்று அவர்தான் கூறியிருக்கிறார். அவர் 1330 குரட்பாக்களை அன்று செய்திருந்தால் என்றால் அவர் இயற்கை இறைவன் அருளிய வரம் என்று தான் சொல்ல வேண்டும். நம்மால் ஒரு சில விஷயம் என்ஜினியர் படிக்கிறாங்க, ஆனால் ஒரு பிஹெச்டி வாங்கின என்ஜினியர் கூட பஞ்சர் ஓட்டுவார், ஆனால் தெரியாது. ஆனால் 0 கிளாஸ் படிக்காத ஒரு என்ஜினை பிரித்து அக்குவேர் ஆணிவேரியாக பிரித்து சர்வீஸும் பண்ணிடுறாரு, ரிப்பேரும் சரி பண்ணிடுறாரு. அப்போது அவர் அதற்குன்னு படைக்கப்பட்டிருக்கிறார். அதுதாங்க ஏற்கனவே செய்த பாவ புண்ணிய கணக்கு என்று சொல்கிறார்கள். கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணமும் விதியும் இருந்தால் நீங்கள் எதை வேண்டுமானாலும் செய்ய வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான் உண்மை. ஏற்கனவே நான் சொல்லி இருந்தேன், ஜோதிடமும் உண்மை, மருத்துவம் உண்மை. எப்படி உண்மை என்றால், ஜோதிடத்தை நீங்கள் முறையாக அறிந்து அதில் அனுபவப்பட்டு கூறினார்கள் என்றால் ஆய்வு செய்து கூற வேண்டும். ஏற்கனவே இப்போ சேல ஐயா பேசினார், எடுத்தோடனே நீங்கள் பலன்கள் கூறினா அப்படித்தான் இருக்கும். ஆய்வுகள் செய்ய வேண்டும். ஆய்வுகள், இப்போ டாக்டர்கிட்ட போகிறீங்க, உடனே உங்களுக்கு இருந்தது நான் சொல்லிடுறாரு. அவர் எக்ஸ்ரே ஸ்கேனு எல்லாம் பண்ணி, அப்பா வயசாகி போச்சுப்பா அவ்வளோதான், இதை இந்த மாத்திரை இருக்க வரைக்கும் சாப்பிட்டுக்குன்னு தான் சொல்கிறாரு. ஆனால் நம்ம மருத்துவம் அதுக்கு முன்னாடியே வரக்கூடியதை செய்ய முடியுங்கிறது உண்மைன்றதை நான் அனுபவித்து தெரிந்து இருந்த உண்மையினால் நான் உண்மையாக கருதுகிறேன், உண்மையை சொல்கிறேன், நடந்தும் இருக்கிறது. ஆக முழுமையாக பெற்று ஒரு ஜோதிடர் இறையருடன் பெற்று முழுமையாக தெரிந்து உண்மையாக ஆய்வு செய்து கூறினால் ஜோதிடம் உண்மை. இதை நிரூபிக்க நீங்கள் யார் வேணாலும் எப்போ வேணாலும் வாங்க, நான் நிரூபிக்க தயாராக இருக்கிறேன். ஆய்வு நூல்கள் இப்போ தான் ஒன்று வந்துட்டுருக்கு. இப்போ தான் யூனிவர்சிட்டியில் பல்வேறு யூனிவர்சிட்டிகளில் ஆய்வு கட்டுரைகள் இதை பற்றி சமர்ப்பிச்சிருக்காங்க. இப்போ இதில் மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படின்றது ரொம்ப ஃபேமஸாகவும் உண்மையாகவும் போயிட்டுருக்கு. இது ஆய்வு கட்டுரைகள் நிறைய பிஹெச்டி பண்ணியிருக்காங்க, நிறைய அதை பற்றி சப்மிட் பண்ணிகிட்ருக்காங்க, ஆய்வு பண்ணிகிட்ருக்காங்க. ஜோதிடம் என்பது உண்மையிலேயே உண்மையாக நம்ம முன்கூட்டியே, அதுவும் சொல்லப்போனால் நம்ம யூடியூப்லேயே கூட நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். நம்ம ஈரோட்டில் ஒரு டாக்டர் யூடியூப் போட்டிருக்காரு.
அதாவது மாஸ்டர் ஹெல்த் செக்கப் 5000 10,000 செலவு பண்ணிவிட்டு ஒரு படி விட்டு கீழே வரார். இந்த மாஸ்டர் ஹெல்த் செக்கப்பில் வர ரிப்போர்ட்டு எல்லாமே சரியாக தான் இருக்குது. ஆனால் படியில் இறங்கும்போது ஹார்ட் அட்டாக் வந்து உள்ளே போய் சேர்த்து ஐயா சேர வேண்டிய இடத்துக்கு சேர்ந்துட்டார். இதை நான் சொல்லலை, யூடியூப்பில் ஈரோட்டுக்காரர் ஒரு உணவு நிபுணர் ஒரு எம்டி டாக்டர் தான் சொல்லியிருக்கேன். அதை நான் பார்த்ததால் உங்கள்கிட்ட இதை பதிவு செய்கிறேன். ஆக இதை முன்கூட்டியே நம்ம ஜோதிடத்தால் அறிய முடியுங்கிறது உண்மை. ஜோதிடத்தில் ஆய்வு பண்ணணும். உங்கள் லக்கணமோ அப்புறம் 2வது பாதகாதி மாரகவாதி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50 பக்க ஆய்வை நீங்கள் 2 நிமிஷத்தில் எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியாதுங்க. ஆக இப்போ டாக்டர் இப்படி போனோடனே சொல்லிடுறாரு, ஸ்ட்ரெச் வச்சு பார்த்தோன்னே உனக்கு உயிர் இருக்குதான்னு மட்டும் தான் சொல்ல முடியும், வேறு எதுவுமே சொல்ல முடியாது. அவர் எக்ஸ்ரே பண்ணுறாரு, ஸ்கேன் பண்ணுறாரு, ப்ளஸ் பண்ணுறாரு, எல்லாமே பண்ணிவிட்டு கடைசி இந்த நோய் இருக்குப்பா, இதுக்கு மருந்தே இல்லை, வெளிநாட்டிலையும் இல்லை, ஏதோ உங்களுக்கு தெரிஞ்சது பண்ணுங்க, இருக்க வரைக்கும் கொடுங்க அப்படிங்கிறாரு. இல்லை சாதாரண ஒரு விஷயமா இருந்தால் 10 நாள் மாற்ற சாப்பிட்டு வாங்குங்கிறாரு. ஆக ஜோதிடமும் மருத்துவமும் நீங்கள் ஆய்வு செய்து அதன்படி நீங்கள் ஒரு அறிவுரையை கூறி அல்லது மருத்துவம் செய்தீர்கள் என்றால் கண்டிப்பாக வெற்றியும் கிடைக்கும். அவரே திருவள்ளுவரும் சொல்லியிருக்காரு, தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்பதை நானும் என் வாழ்க்கையில் அனுபவித்திருக்கிறேன். இதை நான் விளக்கவும் தயாராக இருக்கிறேன். IJMRR அப்படின்ற ஒரு ஆராய்ச்சி இதழ், இண்டோ அமெரிக்கன் ஜேர்னல் ஆஃப் மல்டி டிசிப்ளினரி ரிசர்ச் அண்ட் ரிவ்யூ அப்படின்றதில் ஒரு யூனிவர்சிட்டியில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படின்ற டாப்பிக்கில். இதில் இப்போ நீங்கள் திரையில் வந்து பார்க்கக்கூடியது அவங்க யூனிவர்சிட்டியில் ரிசர்ச் பேப்பரில் வெளியிட்ட ஒரு மாதிரி ஜாதகம். அவர் வந்து 14/8/1984 கோவில்பட்டி தமிழ்நாடு 6 PM அவர் வந்து பிறந்திருக்கார். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார். இதில் பார்த்தீங்கன்னா லக்கணத்திலேயே அவர் வந்து சந்திரன், அடுத்தது 2 3 4 5 6 குரு கேது இணைந்திருக்கிறது, 7 சூரியன் புதன், 8 9 சுக்கிரன், 10 சனி, ராகு, 12 ராகு செவ்வாய் இணைந்திருக்கிறது. இதுதான் அவருடைய ஜாதகம். இது வந்து இந்த ஆய்வு கட்டுரைகளை அவங்க ஆய்வு பண்ணி மருத்துவ பரிசோதனையும் செய்து ரிசர்ச் பேப்பர் வெளியிட்டிருக்காங்க. இதில் வந்து இவருக்கு ஹார்ட் டிசீஸ் இருந்திருக்கு, கொரோனரி ஹார்ட் டிசீஸ் அப்படின்றது ரத்தத்துக்கு போகக்கூடிய இரத்த குழாயில் டிசீஸ் இருந்து அவர் வைத்தியம் பண்ணிகிட்ருக்காரு. இதை ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுக்கு அவங்க ரிசர்ச் பேப்பரில் சொல்லக்கூடிய காரணம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மார்ஸ் இஸ் ஆஸ்பெக்டிங் இன் தி சன். மார்ஸ், இது தமிழில் நம்மளால் சரியான ஒரு மொழிபெயர்ப்பு செய்ய முடியாது, இதை மட்டும் சொல்லிடுறேன். மார்ஸ் இஸ் ஆஸ்பெக்ட் இன் த சன். அடுத்தது அவங்க சொல்கிறது ஷார்டன் பை 10th லுக்ஸ் ஆஸ்பெக்ட் த சன். சன் இஸ் இன் கேன்சர் ஆஸ்பெக்ட் பை சன் பை ஷார்டன். மார்ஸ் அண்ட் ராகு ஆர் இன் தி 12th house aspected by ஷார்டன். Jupiter and Ketu are combined. Jupiter and Ketu combined in the 6th house from Lagna. 6th Lord Mercury is combined with the Sun in Cancer, 4th and 11th house in the 12th house, losing power. Moon is aspecting in the own house. Mars and Rahu are combined the aspecting in the 6th house. இதுதான் அவங்க வந்து காரணமாக சொல்லியிருக்காங்க. இதை வந்து நம்ம சாதாரணமாக யாரும் சொல்லலை, ஒரு யூனிவர்சிட்டியில் ரிசர்ச் பேப்பரில் தான் சொல்லியிருக்காங்க. அப்போது இதை நம்பித்தான் ஆகணுங்கிறதில்ல, நடக்கக்கூடிய உண்மை. இதை நம்ம ஏற்கனவே பார்த்து நம்ம தெரிந்து இதுக்குரிய வைத்தியத்தை பண்ணிட்டா நம்ம லைஃப்பை நீட்டிச்சுக்கிட்டு குடும்பத்தில் இருக்கவங்களுக்கும் தொந்தரவு கொடுக்காம ஓட்டிக்கலாங்கிறது உண்மை. இது வந்துட்டு நான் சொல்லலை, நீங்கள் சந்தேகம் இருந்தால் இதனுடைய இந்த IAJMRR அப்படின்ற ஒரு பேப்பரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களே வெப்சைட்டில் தெரிஞ்சுக்கலாம். அதனால் மெடிக்கல் அஸ்ட்ராலஜி இன்றைக்கி வளர்ந்துட்டுருக்கு. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் எல்லாரும் பார்த்துட்டு தெரிஞ்சிட்டு இருப்பீங்க, ஹார்ட் அட்டாக் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு வியாதியாக வந்துட்டு நிறைய குடும்பத்தை ஒழிச்சிக்கிட்டு சேதப்படுத்திட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ நானே ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு டெத்துக்காக போயிருந்தேன். ஒரு டெத்துக்காக போய் 7 டெத்து இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்றத கேட்டுட்டு நானே மிகவும் ஒரு ஆச்சரியப்படக்கூடிய சூழ்நிலையில் அதை பார்த்து விட்டேன். ஆகவே நாம் இதை ஜோதிடத்தை நீங்கள் ஆய்வு செய்து பின்னாடி வரக்கூடிய மற்ற வியாதிகள் கூட வந்து நெடுநாள் இருப்பார், லிவர் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சு, அதை நீங்கள் மாற்றலாம் பண்ணலாம். ஆனால் ஹார்ட்டு தொந்தரவு ஆகிடுச்சுன்னா நீங்கள் அது கடைசி கட்ட தருணத்தை தவிர வேறு எதுவும் இல்லை என்பது அனைவருக்கும் தெரியும். ஆகலால் நீங்கள் இதை ஆய்வு செய்து முன்கூட்டியே அதற்குரிய ட்ரீட்மெண்ட்டை எடுத்து வாழ்நாளை நீடித்து அனைவரையும் சிறப்பாக வாழ வைத்து நீங்களும் செலவை குறைத்து உங்கள் குடும்பத்தை நிம்மதியாக வைத்துக்க நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இப்போ ஒரு உதாரண ஜாதகத்தை
திரும்ப வந்து போடுறேன். இது நடந்து, அதாவது முன்கூட்டியே இது வந்து பப்ளிஷ் பண்ண ஜாதகம் நான் உங்கள்கிட்ட காமிச்சது. இப்போ அடுத்தது ஒரு இல்லை சார், இது அடுத்தது ஒன்று போடுங்க. அப்படி சொல்லிடலாம். லக்னம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா டேட் ஆஃப் பர்த் வந்து 4/5/1970. லக்னம் பார்த்தீங்கன்னாக்கா தனுசு. 2 யாரும் இல்லை, 3 வந்து ராகு, 4 வந்துட்டு உங்களுக்கு யாரும் இல்லை, 5 சூரியன் புதன் சனி சந்திரன், 6 சுக்கிரன் செவ்வாய், 7 8 9 கேது, 10 யாரும் இல்லை, 11 குரு. இப்படி இருந்த ஒரு கிரக சூழ்நிலையில் இவருக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய திசை புத்தி, இவர் ஏற்கனவே அதாவது இருதயத்தை சம்பந்தப்பட்ட காரக கிரகம் சூரியன். 5 காலபுருஷ தத்துவப்படி 5 ஹார்ட் அப்படின்றது 5. இப்போ இவருக்கு கரெக்டாக 5லேயே சூரியனும் இருந்திருக்கிறது, கூட சனி சந்திரன் இருக்கிறது, புதனும் இருக்கிறது, குரு வந்து உங்களுக்கு வந்து பார்த்துருக்கார். ரைட். ஓகே. குருவும் பார்த்திருக்கிறது 5 இருந்ததால் இவருக்கு நடக்கக்கூடிய திசை புத்தி எதேச்சியாக அவர் வந்து ஒரு ஜோதிட ஆலோசனை செய்ய வரும்பொழுது உங்களுக்கு அநேகமாக இந்த வருடம் கொஞ்சம் நரம்பு தொந்தரவு, ஹார்ட் தொந்தரவு வர வாய்ப்பு இருக்கிறது, நீங்கள் பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் என்று கூறி அவரும் பரிசோதனை செய்து லிப்பிட் ப்ரொஃபைல் மற்ற இது எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் செப்டம்பரில் அவருக்கு கொஞ்சம் வித்தியாசம் இருந்து திரும்ப போய் நல்லா தான் இருந்து கால் பண்ணுறாரு. திரும்ப போயிட்டு இசிஜி ஸ்கேன் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஹார்ட்டில் பிளாக் இருக்குது, நீங்கள் சர்ஜரி பண்ணி ஆகணும்னு சொல்லி உடனடியாக வேறு வழி இல்லாமல் சர்ஜரியும் செய்து இப்போ அவர் பூரண குணமடைந்து நார்மல் நிலையில் இருக்கிறார் என்பது உண்மையான நடந்த கதை. ஆகவே இப்போ இவருக்கு நடந்தக்கூடிய ஒரு திசை புத்தி பார்த்தீங்கன்னா ராகு திசை, புதன் புத்தி, சந்திரன் அந்தரம். இந்த சூழ்நிலையில் தான் அது வந்து நடந்திருக்கு. கோச்சாரப்படியும் பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு சந்திரன் வந்து மேசத்தில் இருந்ததால் 6 சந்திரன் சுக்கிரன் கேது, 12 ராகு, சனி 11, சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் வந்துட்டு கோச்சாரத்தில் சந்திரனுக்கு 5 இருந்தது, குருவும் 2 இருந்து. இதெல்லாம் அப்பொழுதும் குரு பார்வை பெற்று பிறந்த காலத்திலும் குரு பார்வை சூரியனை பார்த்து மற்ற கிரகங்களும் சப்போர்ட் செய்ததால் இன்று அவர் நல்ல நிலையில் இருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக நாம் இந்த ஹார்ட் விஷயத்தை முன்கூட்டியே பார்த்து பண்ணிட்டா லைஃப்பை சேவ் பண்ணலாங்கிறது உண்மை. நம்ம செஞ்ச பூர்வ புண்ணியமும் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அதை நிவர்த்தி பண்ணலாம். அதனால் நம்ம ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஜோதிடமும் உண்மைதான், மருத்துவம் உண்மைதான், தெரிந்து தக்க சமயத்தில் முன்கூட்டியே செஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக காப்பாற்றலாங்கிறது எந்தவித மாற்றமும் இல்லை. ஆக இப்போ ஜோதிடம் உண்மைதான் அப்படிங்கிறத நம்ம வந்து எப்படி நிரூபிக்கணும்னா கண்டிப்பான உண்மை தான். இப்போ அமாவாசை பௌர்ணமி ஏற்படக்கூடிய நாளை முன்கூட்டியே கணிச்சிடுறாங்க பஞ்சாங்கம் மூலமாக. பஞ்சாங்கம் எப்படி திதி கரணம் யோகம் நட்சத்திரம் இதை வச்சு தான் கணிக்கிறாங்க. ஆக ஒரு நிமிடம் இப்போ முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா முலம்னு சொன்னோம், அப்புறம் திரும்ப ஜானுன்னு சொன்னோம், இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அளவு 400 மீட்டரில் போயிடுச்சு, 400 செகண்டில் போயிடுச்சு. கம்ப்யூட்டர் வந்ததால் இதை நான் முன்கூட்டியை கணித்து கண்டிப்பாக பண்ண முடியும். ஜோதிடம் உண்மைதான்னா திங்கள் செவ்வாய் புதன் வாரம் உண்மைதான். சூரியன் சந்திரன் இதை இப்போது அமாவாசை ஏற்பட்ட நாட்டில் முன்கூட்டியே கணிச்சிடுறோம். சூரிய கிரணத்தை முன்கூட்டியே கணிச்சிடுறோம். அதே மாதிரி நம்முடைய வாழ்நாளையும் கண்டிப்பாக கணிக்க முடியும். இதே மாதிரி இன்னொரு எடுத்துக்காட்டு கூட சொல்லலாம். ஒருத்தர் மார்ச் மாதம் உடம்பு சரியில்லை, அவர் டாக்டர்ஸு உடனே அவர் இறந்துடுவார், நீங்கள் எல்லாத்துக்கும் சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரிலேஷன் எல்லாத்துட்டையும் சொல்லிட்டு எல்லோரும் வந்து பார்த்துட்டா அவர் கண்டிப்பாக வந்து நல்லா தான் இருக்கார். ஆனால் அப்போ சொன்னது அவங்க சொன்னாங்க, இல்லை அவர் இறந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன். இதை நகைச்சுவையாகவும் சொன்னாங்க, நீங்கள் யாரோ சொல்லிட்டு போங்கன்னு இருந்தேன். அவர் கரெக்டாக அந்த திசை புத்தி மாரகாதிபதி பாதகாதிபதி பார்வை சேர்க்கை இதெல்லாம் வரும்போது அவர் நவம்பரில் அவங்க ரிலேட்டிவ்கிட்ட தம்பி நீ நவம்பரில் வந்துட்டு அனைவரும் லீவ் போகிற மாதிரி இருக்கும், லீவு போடாதுன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அந்த பையன் லீவ் போடாது இருந்தான். திரும்ப பார்த்தா அந்த டைமில் அவர் இயற்கை மரணம், அவரும் ஹார்ட் அட்டாக்ல வயிற்று வலிக்குதுன்னாரு. அது அவங்களுக்கே தெரியாது, ஆக்சுவலாக ஹார்ட் அட்டாக்ல தான் அவர் இறந்தார். அந்த மாதத்தை நீங்கள் எப்படி சொன்னீங்கன்னா எனக்கு தெரியாதப்பா ஒரு வாய்ப்பு தெரிஞ்சது சொன்னேன் அப்படிங்கிற வார்த்தை சொன்னேன். ஆக பிறப்பு நிகழ்வு இறப்பு எல்லாத்துக்கும் நம்ம இறைவன் கொடுத்த அருளால் இறையருள் பெற்ற ஒருளால் கண்டிப்பாக நிர்ணயிக்க முடியும். நம்மளும் வாழ்க்கையில் ஒழுக்கமாக இருந்து நேர்மையாக இருந்து எல்லாத்தையும் தெரிந்து நம்மளை காப்பாற்றிட்டு குடும்பத்தையும் காப்பாற்றிக்க வேண்டிக் கொள்கிறேன். ஆக வாழப்பாடி ஜோதிட ஆராய்ச்சி நிலைய சங்க உறுப்பினர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.